ஹலோ கைஸ், இன்னைக்கு ஜேஜேகே சீசன் 3 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு தூங்கின்னு இருக்கும் போது, ஆமாம் நீங்கள் வந்து யாரு, என்னை மனுத்துரு, நான் ஒரு சோசரர். அதாவது இந்த இடம் முழுக்க பேரியஸை நான் வச்சிருக்கேன். அதுக்கு இந்த இடம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இங்கே கில்லிங் கேம் அது வந்து ஆரம்பிக்க போகுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டா இது ஒன்றும் ஹானர் கிடையாது. ஆனால் இது கேட்குறவ ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னது, ஒரு கில்லிங் கேமா? நீங்கள் தயவு செஞ்சு இந்த இடத்துல அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. அட நீ என்ன சொல்ல இருக்க, இது உண்மையிலேயே ஃபன்னியாக இருக்கு. ஏன்னா இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் ஒரு கில்லிங் கிரவுண்டு வந்து இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. அது அங்கேருந்து இங்கே ஒரு 5 to 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆச்சு இருக்கும். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பேரியரை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னோட லிமிட்டை நான் புஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால அன்கண்டிஷனலாக இருக்கிற இந்த மாதிரி ரீசனுக்கு என்னால் எதையுமே மாற்ற முடியாது. ஸோ சிம்பிளாக சொன்னால், இப்போவும் உன்கிட்ட டைம் இருக்கு, உன்னால் இப்போவும் வெளியில் போக முடியும். அதுவும் ஒரே ஒரு முறை தான் இந்த கில்லிங் கேம்லேருந்து உன்னால் வெளியில் போக முடியும். உனக்கு விருப்பம் இருக்குன்னா நான் வந்து உன்னை அங்கே அனுப்ப முடியும். அட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது வந்து கனவா இல்லை இது என்ன? இந்த கேப்பு ரியாலிட்டிக்கும் கனவுக்கும் இருக்கு. இது ஒரு கேர்ஸ் மாதிரி. அதனால இப்போவும் டைம் இருக்கு, நான் வந்து உன்னை வெளியில கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி அவங்க 2 பேருமே போகும்போது கெஞ்சோக்கோக்கும் ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. அட இந்த விஷயத்த நான் மறந்துட்டேன். ரொம்ப நன்றி, என்னோட சன்னுக்கு ரொம்ப நைஸா இருந்ததுக்கு. இந்த பொண்ணுக்கு சுத்தமா ஐடியா இல்லை என்னதான் இவரு சொல்றாருன்னு. திடீர்னு அங்க பிளாங்க் அவுட் ஆகுது. கண்ணு திறக்கும் போது ஒரு பர்சனும் சசாக்கி அப்படின்னு சொல்றான். இப்பதான் நம்மளுக்கு தெரியுது இந்த பொண்ணு வந்து சசாக்கி. அங்க ஒரு பையன் இருக்கால, இவன் இகுச்சியா. அதாவது இவங்க 2 பேருமே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அங்க சசாக்கிக்கு சுத்தமா ஐடியா இல்லை இங்க என்னதான் ஆச்சுன்னு. அங்க நம்ம எங்க இருக்குன்னு கேட்க பக்கத்துல ஒரு மிகப்பெரிய பேரியரும் இருக்கு. அப்புறம் தான் தெரியுது நடந்தது எல்லாமே ரியாலிட்டின்னு. அங்க சசாக்கியும் கேக்குறா, நீளமா முடியோட இருக்கிற ஏதோ ஒரு பர்சனை நீ கனவுல பாத்தியா? ஆமா அவன் என்னோட கனவுலயும் வந்தான். அப்போனா ரொம்ப நன்றி என்னோட சன்னை பாத்துக்கினதுக்கு அப்படின்னு அவன் சொன்னானா. இல்லப்பா எனக்கு அதை பத்தி தெரியல, ஏன்னா இது புதுசா இருக்கு. அங்க ஏன் தெரியல, சசாக்கிக்கு நம்ம இட்டாடோரியோட ஞாபகம் தான் அங்க வருது. இதுக்கப்புறம் சீன் ஹக்காரியை நோக்கி வருது. அங்க ஹக்காரிக்கு நம்ம கோஜோ சீல் ஆயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சோடனே ஆளு பயங்கரமா ஷாக் ஆகுறான். பிரின்சிபல் காக்கு காஞ்சி அவரும் அங்க இறந்து போயிட்டாருல, அதை பத்தி பாண்டா சொல்ல. இதனால அவங்க இன்னமும் தான் ஷாக் ஆகுறாங்க. ஓகே தான் நீங்க அதை பத்தி, ஆனா பாண்டா அது அவரு வந்து நீ வந்து எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு வந்து தெரியும் அது ஒன்றும் ஷிபுயால நடக்கல. ஆல்ரெடி நிலைமை மோசமா இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஹைரப்ஸ் தான். ஹக்காரிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கோஜோ ஒரு சைடு சீல் ஆயிட்டான், காக்கு காஞ்சி இறந்து போயிட்டாரு. என்னடா இது, பின்னாடியே 4-5 யாரோ சொருன மாதிரி இருக்கு. ஸோ ஹக்காரிக்கு வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். நான் உங்களுக்கு உதவியை பண்றேன், ஆனா நான் பண்றதுக்கு காரணம் கைண்ட்னஸோ இல்லை நான் உங்களுக்கு உதவணும் அப்படின்லாம் பண்ணல. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு இடையில ஏற்படுற ஒரு டீல் மாதிரி. இதுக்கப்புறம் எனக்காக நீங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணோம். என்ன இவரு சிம்பிளா என்ன ஆசைப்படுறாருன்னா, இந்த மாதிரி சில பல ஜுஜுட்சு ஹைல இருக்க ரெகுலேஷனை மாத்தணும் அப்படின்னு பாக்குறாரு. அங்க இதுக்காக தான். ஆனா சில பல விஷயத்த மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. பின்னாடியே மெகுமியும் முடியும் அப்படின்னு சொல்லுவான். ஆமா உனக்கு என்னடா தெரியும்? அப்புறம் மெகுமி அவனோட ஐடென்டிட்டியை பத்தி சொல்ல ஆளு பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா மெகுமி தான் கரண்டா ஜெனின் கிளானோட ஹெட்டே. அங்க இது கேட்டு ஒரு செகண்டா ஒரு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இது வரைக்கும் அவர் யோசிச்சாரு அது மாத்துறது கஷ்டமா இருக்கும்னு. ஆனா இங்க பிக் ஷாட்டா இருக்கிற ஜெனின் கிளானோட ஹெட் அந்த பையனே இங்க இருக்கானா, கண்டிப்பா இது முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால மெகுமி கிட்ட நெருக்கமா இருக்கிறாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்னு. அங்க மெகுமி ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் பாண்டா எந்த காலனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலான்னு வரும். ஆனா அதுக்குள்ள கோகானி அது அங்க வந்து இன்ஃபர்மேஷன் அங்க சொல்ல ஆரம்பிக்கும். 9 புதுசா ஒரு ரூல் வந்து ஆட் ஆயிருக்கு. என்னன்னா உங்களால பிளேயரோட நேமு, ஸ்டாட்ஸ், அவங்க எந்த காலனில இருக்காங்க எல்லாத்தையுமே உங்களால பார்க்க முடியும். ஆனா இதுலயும் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இங்க யாருமே பிளேயர்னு இல்லவே இல்லை. ஆனா எதுக்காக இந்த கோகானி அது வந்து இங்க வரணும்? ஏன்னா இந்த கெஞ்சக்கோ இருக்கால, அவன் ரொம்ப பழமையான ஒரு சௌசரர். 1000 வருஷமா வாழ்ந்துன்னு இருக்கான் பாடியை மாத்தி. அதனால ஆளு ஏகப்பட்ட சௌசரர் கிட்ட கான்டாக்ட போட்டிருக்கான். முக்கியமா சுகுனா கிட்டையும் போட்டிருக்கான். அதனால தான் கோகானி இவங்க கிட்ட வந்து சொல்லுது, சுகுனா உள்ள இருக்கனால இங்க யூஜியும் ஒரு பிளேயர் மாதிரி தான். அங்க எதனால அங்க 200 பாயிண்ட்ல யார் இருக்கா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. 200 பாயிண்ட்ல ஒரு பர்சன் இருக்கான். ஆனா 200 பாயிண்ட்ல இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த பர்சன் 40க்கும் மேல ஏகப்பட்ட ஆளுங்களை கொண்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப இவங்களோட பிளான் என்னன்னா, 100 பாயிண்ட்ஸுக்கு மேல இருக்க யாரையாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க கிட்ட எப்படியாச்சும் இன்னொரு ரூலை ஆட் பண்ணும். முக்கியமா எந்த மாதிரி ஆளுங்கன்னா, கொஞ்சம் கான்ட்ராக்ட போட்டிருப்பாங்க, விருப்பமே இல்லாம இருப்பாங்களே உள்ள, இந்த மாதிரி ஆளுங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கு அப்புறம் எப்படியாச்சும் ஒரு ரூலை ஆட் பண்ணிடலாம், நம்ம மெகுமியோட சிஸ்டரை காப்பாத்திடலாம் அப்படின்னு தான் இவங்க பாக்குறாங்க. முக்கியமா அந்த 8th ரூல்
அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கிறான் மெகுமி. 19 டேஸுக்கு கான்ஸ்டன்ட் அவங்களோட நம்பர் சேஞ்ச் ஆகலைன்னா அந்த குறிப்பிட்ட பர்சன் இறந்து போயிடுவான். அதனால ஒரு ரூலை ஆட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. என்னன்னா பாயிண்ட்ஸை ஒருத்தங்கிட்டலேருந்து பாயிண்ட்டை இன்னொருத்தனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யாருமே அங்கே இறக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாயிண்ட்ஸை வச்சு நம்மளால கேமை விட்டும் வெளியில் போகிற மாதிரி ஒரு ரூலை ஆட் பண்ணும். ஆனால் இந்த மாதிரி ரூலை அது ஏற்றுக்குமா? அதுக்கு தான் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. சப்ஸ்டிடியூடா வேற யாராச்சும் உள்ள இழுக்கலாம். இதை ஒரு வாய்ப்பை வச்சு உள்ள இருக்கிற ஒரு பர்சனை வெளியில கொண்டு போக முடியும். இப்போ இவங்களோட மெயின் கோல் என்னன்னா அந்த ஏஞ்சல் அந்த பழைய சார்சரரை அங்க கண்டுபிடிக்கணும். அவங்க மூலமா எப்படியாச்சும் கோஜவை அன்சீல் பண்ணணும். அதுதான் இப்போ மெயின் பிளானாவும் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம இட்டாடோரி மாங்குன்னு அங்க தேடி பாக்குறான். ஆனா அங்க பேரு இருக்கிற மாதிரியே இல்ல. அங்க அப்புறம் பாண்டாக்கு ஒரு டவுட் வந்து இப்படி இருக்கலாம் இல்லையா, அந்த ஏஞ்சல் அந்த ஏன்ஷியன்டான சார்சரரோட பேரு ஏஞ்சல் அப்படின்னு இல்லாம இருக்கலாம்ல, அதனால தான் இப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சைடு டெங்கனை வந்து சொல்லியிருப்பாங்க ஈஸ்ட் பக்கம் போனா பார்க்க முடியும்னு. எப்போ அவங்க வராங்களோ அப்போ வந்து உங்களுக்கே தெரியும்னு. இதனால நம்ம யூஜி மெகுமி இவங்க வந்து டோக்கியோட ஃபர்ஸ்ட் சைடுக்கு இவங்க போறாங்க. செகண்ட் சைடு தான் அந்த காஷிமோ அந்த பிளேயரும் இருக்கான். அங்கதான் நம்ம ஹக்காரி போறான். நான் காஷிமோ நிறைய பேரை கொண்டு இருக்கான், நிறையவே பாயிண்ட்ஸையும் வச்சிருக்கான். அவன் கூட சண்டை போடுறதுக்கு நம்ம ஆளு தான் கரெக்டா இருப்பான் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி கிராரா வெளியில இருப்பா. வெளியில இருந்து எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லுவான். நான் வெளியில யாராச்சும் ஒருத்தங்க இருக்கணும், அப்பதான் நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். யூட்டா உள்ள இருக்காரு, ஆனா போன்ஸை உள்ள இருக்கும் போது பயன்படுத்த முடியாது. என்னதான் பயன்படுத்தினாலும் சிக்னல் வந்து கிடைக்காது. இதே மாதிரி கிட்டத்தட்ட பேரியருக்கு ரொம்ப நெருக்கமா அவங்க வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட சொல்லிருக்கான், இன்னும் குத்தவனே வேலையை ஆரம்பிச்சிரு என்னன்னு. இவங்க யாருன்னா டச் பேரியருக்குள்ள புதுசா என்டர் ஆனா அவங்களை கொண்டு பாயிண்டா அதிகமாக்குற கும்பல் தான் இவங்க. சீன்ல யூஜி வரும்போதே கேட்கறான், ஆமா இவங்கள பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்ல. 1000 வருஷம் பழமையான சார்சரர்னா அந்த மாதிரி சார்சரர்லாம் ரொம்ப பயங்கரமானவங்க. உங்க வாழ்க்கையே ஒரு போர்க்களமா அங்க போயிருக்கும். எல்லாருமே பேட்டில் இறக்கணும் அப்படின்னு தான் இருப்பாங்க. அதனால தான் கெஞ்சோக்கு கூட அவங்க கான்ட்ராக்டை உருவாக்கி இருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பழங்கால சார்சரர்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க கிட்ட நெகோசியேஷனை பண்ணாம இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். அதனால மெகுமியும் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணதான் அங்க சொல்றான். பேரியர் கிட்ட வந்தோடனே கோகானேவும் ஒன்ஸ் உள்ள போயிட்டா நீங்களும் ஒரு பிளேயர் தான், கேம் ஆரம்பிச்சிடும். அங்க எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்றான். மெகுமி ஃபிஷிகிரோ நீங்க இதுக்கப்புறமும் ஒரு பிளேயர் தான். அதே மாதிரி நீங்க பிளேயர்ஸோட டீடைல்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல. இது கேட்கறதோட முகமே ஒரு மாதிரி மாறும். இந்த இடத்துல மெகுமி ஹிகுருமா அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். உன்னை பத்தி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண சொல்றான். ஏன்னா இந்த ஹிகுருமா காஷிமோ இவங்க எல்லாருமே ஏன்ஷியன்டான சார்சரர் அப்படின்னு தான் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல உள்ள வந்தவுடனே அன்எக்ஸ்பெக்டடா அங்க வந்தவுடனே 2 பேருமே தனித்தனியா வேற ஒரு லொகேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுறாங்க. அங்க யாருமே இந்த விஷயத்தை யோசிக்கல. ஏன்னா ரூல்ஸ்லயும் இது ஆடே ஆகல. இந்த விஷயத்தை பத்தி யாருக்குமே தெரியாது. இப்ப புதுசா யாராச்சும் உள்ள வராங்கன்னா இப்படிதான் ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆவாங்க. அங்கேயே சில பல ஆளுங்களும் ஹண்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. யாரு புது ஆளுங்க டெலிபோர்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாரோட கதையை முடிக்கணும்னு சில பல ஆளுங்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம இட்டாடோரிய ஒரு பொண்ணு பயங்கர வேகமா டார்கெட் பண்ணி தாக்குறா. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சாதாரணமாவே இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. ஆனா இட்டாடோரி இன்னமும் அவங்க சாகல. இதுலயே அங்க தெரியுது நம்ம இட்டாடோரி ஒன்னும் ஒரு சாதாரணமான ஆள் இல்லைன்னு. ரொம்ப தாக்கலான்னு வரும்போது வெறும் ஒரு கல்லை வச்சுதான் தாக்குறான். அங்கேயே கதைய முடியுது. இதனால மேல இருக்க அந்த ஆளு பயங்கரமா கடுப்பாவுறான். நெக்ஸ்ட் சீன்ல மெகுமியும் ஏதோ ஒரு பொண்ணை பயங்கரமா வச்சிருக்கான். அந்த பொண்ணும் அழுவுறான், எனக்கு வலிக்குது, எதுக்காக நீ என்ன அடிக்கிற? ஃபர்ஸ்ட் விஷயம் நீ தான் என்ன தாக்குன, அதனால தான் நான் அட்டாக்கே பண்ணேன். இகுரோமோன்னு ஒரு பர்சன் இருக்கான், அவனை பத்தி உனக்கு தெரியுமா? இகுரோமோவா? சீன் அப்படியே நம்ம யூஜியை நோக்கி வருது. அந்த ஆளு கடுப்போட உச்சத்துக்கு போயிட்டு பயங்கரமா அவனோட ப்ரொப்பலரை வச்சு அங்க தாக்குறான். ஆளால பறக்கலாம் முடியுது. யூஜியோட கதையை முடிக்கலாம் அப்படின்னு தான் ஆளு பாக்குறான். ஆனா யூஜியும் ஒரு முறையும் அங்க தப்பிக்கிறான். அங்க யூஜிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு, க்ளோசரா வர வரைக்கும் அவனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அட்டாக் பண்ணோம்னா கண்டிப்பா அவன் க்ளோசரா வரணும். இதுக்காக ஒரு பில்டிங்குள்ள அவன் போயிடறான். அங்க கரெக்டா வரும்போது இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறான். இவங்களோட பவர் அது கர்ஸ்ட் டெக்னிக் மூலமா தான் இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. ஸ்டில் ஹெட் வந்து ஒரு ஹெட் தான். யூஜியோட ஸ்ட்ரென்த் ஒரு ஆர்டினரியான பர்சனை கம்பேர் பண்ண ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க அதே வேகத்தோட பயங்கரமான ஒரு பஞ்ச் அடிக்கிறான். அங்கே அவனோட மண்டையும் அந்த ப்ரொப்பலரும் ஒரு மாறியாயி ப்ரொப்பலர்லாம் நொறுங்கி போயிடுது. யூஜியோட கையில ரத்தம் வருமா, இதனால கை ஓஞ்சி போயிடுச்சு அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். ஆனா உடையில நம்மால ஒரே கிக்க வச்சு நாக் அவுட்டே பண்ணிடுறான். இந்த சைடு ஹிகுருமா அப்படின்னு அந்த பர்சனை பத்தி அந்த பொண்ணு கிட்ட அவன் கேட்கிறான். ஹிகுருமாவை பத்தி கேட்கிறியா? கரண்டா அவன் 100 பாயிண்ட்ஸோட இருக்கான். அவன் தானே? அவனை பத்தி நான் சொல்றேன், ஆனா எனக்காக ஒரு விஷயத்த பண்ண முடியுமா ப்ளீஸ்? என்ன விஷயம் சொல்லி தொலை. அதாவது எனக்காக நைட்டா இருக்க முடியுமா? முடியும். அட என்னப்பா நீ, நான் உன்னை வச்சு டீஸ் பண்ணலான்னு பார்த்தேன், ஃபன்னே இல்லை இங்க, என் கூட வா. ஆனா நைட்டா இருக்கும் போது நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் என்ன மற்றவங்க கிட்டல இருந்து. உனக்கு ஓகே தானே? எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்னு தான் சொல்றான். ஆனா சொல்லலான்னு வச்சுக்கேன் என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். ஏன்னா நான் ஒன்றும் யூஜி மாதிரி இல்லை. மற்றவங்களுக்கு ஒன்று 100 பாயிண்ட்ஸ் எடுக்கணுமா, கண்டிப்பா அதை பண்றதுக்கும் நான் தயாராக தான் இருக்கேன். அந்த பொண்ணும் அவளை ரிமி அப்படின்னு சொல்றான். இந்த சைடு
ஹிகுரோமோ பத்தி அந்த பர்சன் கிட்ட கேக்குறான். ஆனா பிரோஜனம் இல்ல, ஆளு மயங்கி போயிட்டான். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். திடீர்னு ஒரு குரல் வரும். யூஜி. யாருன்னு பார்த்தா நம்ம யூஜிய தெரிஞ்ச ஒரு பையன் தான். ரொம்ப நாள் ஆச்சு உன்னை மீட் பண்ணி. ஆமா, என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, நீங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா ஆளு நிஷினிகாவோட டைகரா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கான். இதை கேட்டவனே யூஜிக்கு தெரியுது இந்த பையன் ஹோம் டவுன்ல இருந்து வந்திருக்கான்னு. சீன் அப்படியே இந்த பக்கம் வந்து அங்க போற வழியில கேக்குறான். நீ வந்து ஒரு ஓல்டு சாசரரா என்ன? என்ன பார்த்தா என்ன அந்த அளவுக்கு ஓல்டான ஃபேஷன்ல இருக்கிற மாதிரியா இருக்கு? இல்ல, நீ வந்து ரொம்ப அக்ரெசிவா ஃபைட் பண்ண, அதனால தான் கேட்டேன். என்னப்பா நீ நல்லா யோசி. சிவிலியன்ஸா இருக்கிற மக்கள் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து இருக்கு காலனியை விட்டு வெளியில போற மாதிரி. அதுவே நம்மள மாதிரி ஆளுங்க சாசரர், இவங்களுக்கு சான்ஸ்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ஆல்ரெடி இந்த கேர்லிங் கேம் ஆரம்பிச்சு 12 நாள் ஆயிடுச்சு. அதனால இந்த இடத்துல ஒண்ணு நம்ம கொலை பண்ணோம், இல்லைன்னா நம்ம தான் இறந்து போவோம். ஏன்னா ஃபைட் பண்றதுக்கு நீ ரீசனை தேனா கண்டிப்பா நீ தான் இந்த இடத்துல இறந்து போவ. ஏன்னா இந்த பவர்ஸால நிறைய பேர் பைத்தியம் பூச்சி அலையிறத நானே பார்த்திருக்கேன். அதனால மாடனு இந்த பழைய சாசரர் இவங்களெல்லாம் சொல்லி பிரிக்கிறத விட அங்க மிக ஒரு விஷயம் அங்க புரிஞ்சு போயிது. இந்த பழைய சாசரர் இப்போ இந்த மாடர்ன் சாசரரும் ஃபைட்டிங்காக அப்படி அலையிறாங்க. அங்க இதை பத்தி தான் அங்க யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல போகும்போதே அந்த இடத்துல இந்த மாதிரி கேட்கறான். ஆமா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் கொண்டுட்டேன், இதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் வேலையை செய்யற ஒரு பையன் உண்டிதான். அதனால இப்பயோ இல்ல அப்புறமாவோ எனக்கு கண்டிப்பா அவங்க கொண்டிருப்பாங்க. அங்க போற வழியில மிகவுமே கேட்கறான். ஆமா, நம்ம எங்க போயின்னு இருக்கோம் அதையாச்சும் சொல்லமா? அட போற வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு இருக்க மாட்டியா? திடீர்னு நான் சொல்லிட்டா என்னை முச்சு விட்டேன்னா அப்புறம் என்ன ஆயிடும்? அட யாருக்கு தெரியும், நீ அங்க போயிட்டு என்னோட கதையை முச்சிட்டா. ஏன்னா நீ தான் சொன்ன இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்றேன்னு. இந்த சைடு அந்த பையன் அவனோட பேரை சொல்றான். அம்மா இது என்ன? அங்க ரெண்டு பேருமே ஹிகுருமா அவங்கள பத்தி தான் அங்க கேக்குறாங்க. இப்பதான் அவங்க சொல்றாங்க இந்த ஸ்ட்ராங்கா இருக்க ஆளுங்க எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்னா கூடுவாங்க. அந்த இடத்துல நிறையவே சப்ளை இருக்கும். ஹிகுருமா இருக்கிற அந்த இடம் அந்த பொண்ணு சிஞ்சக்கோ அப்படின்னு சொல்றான். அந்த பையன் ஹிக்யூ பிக்யூரோ அப்படின்னு ஒரு இடத்த அங்க சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் சொன்ன இடம் வந்து வேற வேற. இந்த ஹிகுருமா அவன் வந்து எங்க தான் இருக்கான். அதே மாதிரி மெகோமியோட சிஸ்டரை காப்பாற்ற முடியுமா? மாங்கா பச்சவங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்னு. அதே மாதிரி யாரோ ஒருத்தங்க கோஜோட ஃபைட் எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்க சுகுணா கூட. அதெல்லாம் இந்த சீசன்ல வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு 24 எபிசோடு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு இருக்கும். சீசன் 4ஓட ஸ்டார்டிங்ல தான் கோஜோட ஃபைட்டே இருக்கு. அநேகமா சீசன் 4 எபிசோடா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா மூவி தான் அதிக வாய்ப்பு. ஏன்னா ஏர்னிங்ஸை நிறையவே அப்பதான் அவங்களால எடுக்க முடியும். ஸோ பார்க்கலாம் என்ன கதைன்னு. இதுக்கப்புறம் தான் எபிசோடு வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த எபிசோடுக்கு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.